தேவனுக்கே மகிமை உண்டாக ஜீவ வார்த்தையில் வேரூன்றுவோம். சாரமுள்ள உப்பு என்ற தலைப்பில் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தின் முன்பகுதியை பார்ப்போம். நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். ஆவி உலகில் தேவனுடைய மனதில் மாத்திரம் தோன்றினவைகள் தேவனுடைய வாயின் வார்த்தைகளாய் உச்சரிக்கப்பட்ட உடன்தான் இந்த நிஜ உலகில் நாம் காணும் பொருட்களாக அவை வந்தது. அவை எல்லாமே தேவனுடைய சிருஷ்டிப்புகள். அப்படி என்றால் அனைத்து சிருஷ்டிப்புகளுமே தேவனுடைய மனதிலே தான் முதலாவது தோன்றி அந்த மனதின் படம் ஒரு நோக்கத்தோடு இந்த உலகிற்கு நாம் காணும் தளத்திற்கு அது சிருஷ்டிப்புகளாய் வந்தது. இவை எல்லாமே தேவனுடைய மனதில் தோன்றி மனதிலே அடைகாக்கப்பட்டு அந்த அடைகாக்கப்பட்ட காலங்களிலே அதற்கான நோக்கங்களை அவர் முன்குறித்து அந்த நோக்கத்தோடு தன்னுடைய மனதின் கருவறையிலே இருந்து தன்னுடைய வார்த்தைகளை உச்சரித்து அவை எல்லாவற்றையும் அவர் பெற்றெடுத்திருக்கின்றார். இவ்வாறு தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவைகளில் ஒன்றுதான் இந்த உப்பு. இந்த உப்பிற்கு தேவன் ஒரு அடையாளத்தை வைத்து அதற்கும் ஒரு நோக்கத்தை வைத்துதான் இந்த பூமியிலே அவர் அதை சிருஷ்டித்திருக்கிறார். தேவன் எவ்வளவு கரிசனை உள்ள தேவனாய் இருக்கிறார் என்பதை இவற்றின் மூலமாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையுமே நம்மை சிருஷ்டிப்பதற்கு முன்பாகவே தேவன் எல்லாவற்றையும் சிருஷ்டித்த பின்பு நம்மை அவர் சிருஷ்டித்து அவற்றை எல்லாம் ஆண்டு அனுபவித்துக் கொள்ளும்படியாக கொடுத்திருக்கின்றார். இந்த தேவனுடைய அன்பு அளந்து பார்க்க முடியாத அன்பு தன்னுடைய கரிசனையிலே இவை எல்லாவற்றையும் அவர் வெளிப்படுத்துகின்றார். இந்த வசனம் சொல்லுகிறது, நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். இதை வாசித்தவுடன் நம்முடைய மனதிற்கு தோன்றுவது என்னவென்றால், உப்பில்லா பண்டம் குப்பையிலே என்று. இதுதான் உப்பின் முக்கியத்துவத்தை நமக்கு புரிய வைக்கிறது. உப்பை உணவிலே நாம் சேர்த்த பின்புதான் அவற்றிற்கு சுவை வருகிறது. அந்த உணவை ரசித்து ருசித்து நம்மால் சாப்பிட்டு மகிழ முடிகிறது, திருப்தி அடைய முடிகிறது. உப்பு தன்னுடைய சாரத்தை காட்டுவதனால்தான் தன்னுடைய நோக்கத்தை அது நிறைவேற்றுகிறதா இருக்கிறது. அதே போல் நாமும் இயேசு கிறிஸ்துவின் குணாதிசயங்கள் என்ற சாரத்தை நாம் இருக்கும் இடத்திலும் நம்மை சுற்றி வாழுகின்றவர்களும் நம்மோடு கூட வாழுகின்றவர்களும் அவற்றை காணும்படியான அடையாளத்தை நாம் காட்டி வாழ வேண்டும். அப்பொழுதுதான் தேவன் எவ்வளவு இனிமையானவர் என்பதை நம் மூலமாக பிறர் அவற்றை உணர்ந்து கொள்ள முடியும். இந்த தேவனைக்காக அவர்களும் தாகம் கொள்ள முடியும். தேவனை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றிருக்கும் நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தேவன் எதிர்பார்க்கும் இந்த எடுத்துக்காட்டான வாழ்க்கையை தான் இந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. தேவனுக்குள் நாம் வாழுகின்றோம் என்ற சாரத்தை நாம் உலகிற்கு பிரதிபலிக்க வேண்டும் என்பதனால்தான் தேவன் நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி இருக்கிறார். உப்பானது கடையிலே இருக்கும் வரைக்கும் அதில் பயன் இல்லை. அதே போல்தான் தேவனை பற்றி நாம் கற்றுக்கொண்டிருக்கிற எல்லாவற்றையும் நம் மனதிலே வார்த்தைகளாய் மாத்திரம் நாம் வைத்துக் கொள்ளும் வரைக்கும் அதற்கு பயன் இல்லை. அவை எல்லாவற்றையும் நம்முடைய வாழ்க்கையின் அனுபவங்களாக நாம் பிரதிபலிக்கும் பொழுதுதான் அது பயனுள்ளதாக இருக்கின்றது. இவ்வாறு நாம் தேவனை பிரதிபலித்து வாழ வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்க்கை சாரமுள்ளதாய் இருக்க வேண்டும் என்றால், முதலாவது கிறிஸ்துவை உடையவர்கள் என்பதை நாம் காட்டி வாழ வேண்டும். இரண்டாவதாக, உப்பு எப்படி உணவு பொருட்களை எல்லாம் பதப்படுத்துகிறதோ அதே போல் நாமும் கிறிஸ்துவின் கலாச்சாரமான குணங்கள் எல்லாவற்றையும் பதப்படுத்தி காட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும். மூன்றாவது, உப்பு தனக்கென்று ஒரு அடையாளத்தை வைத்திருப்பது போல நாமும் வாழுகின்ற இடத்திலே நமக்கென்று ஒரு அடையாளத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். நான்காவது, உப்பு தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றினது போல
நாமும் தேவனுடைய கிருபையினாலே முன்குறிக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டு ஒரு நோக்கத்தோடு இந்த பூலோகத்திற்கு அனுப்பப்பட்டு இருக்கிறோம் என்பதை உணர்ந்து நம்முடைய நோக்கத்தை நாமும் நிறைவேற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். இவ்வாறு நம்முடைய வாழ்க்கை சாரமுள்ள உப்பாய் இருக்க வேண்டும் என்பதை தான் இந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இதற்கான கிருபைகளை கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் தருவாராக. ஆமென்.